வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ண போறோம். இந்த ஃப்ரை பார்க்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இந்த கிழங்க அப்படியே வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கிழங்கோட கலர் மாறாம இருக்கிறதுக்காக கிழங்க கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். கிழங்க வேக வைக்கிறதுக்கு இந்த பேன்ல தாராளமா தண்ணி விட்டு நல்லா சூடாயிடுச்சு. தண்ணியில கட் பண்ணி போட்ட கிழங்க எடுத்து இதுல சேர்த்துடலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கிழங்கு 2ல இருந்து 3 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டோம்னா கிழங்குல உள்ள வாய்வுத்தன்மை எல்லாம் போயிடும். இப்போ மூடி வச்சிருங்க. கிழங்கு வெந்துட்டு இருக்கும்போது ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டோம்னா எல்லா கிழங்கும் ஒன்று போல வெந்து வரும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூட 5 பல் பூண்டை தோலோடையே தட்டி சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாயும் சேர்த்து லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலா தூளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் நல்ல கலர் கொடுக்கும், காரம் அவ்வளவா இருக்காது. இந்த மிளகாத்தூள் நீங்க இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மூடி வச்சிருங்க. சிம்லையே இந்த கிழங்கு 5-6 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கரண்டி எதுவும் போடாம இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கங்க. நான் இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. மறுபடியும் நல்ல ஒரு தடவை குலுக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சாஃப்டாவும் இருக்கு. கிழங்க 3 நிமிஷம் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டோம்னா கிழங்குல உள்ள வாயு தன்மையும் போயிடும். இந்த ஃப்ரையை நம்ம ரொம்ப வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.